எடுக்க போகிறோம்னா நானும் மாப்பிளையும் வேலை இது இல்லை ப்ரோ. வயரிங் தான் பண்ணோம். செலப்பாகுதா பண்ணதுன்னா ஒரு கிட்டாச்சோட எங்கள் அண்ணன் வந்துருக்குது. ஏதோ பைப் லைன் எடுக்கலாம். அதை தான் போகிறோம். ஏதாச்சும் வேறு இன்னும் நம்ம வீடியோ யூடியூப் சேனலில் மினி கிட்டாச்சியே நம்ம போடலை. இன்றைக்கி தான் முறையாக போட போகிறோம். போய் பார்ப்போம். வந்துட்டு வயரிங் பண்ணோம். பண்ணலாமா? அப்போ அவங்க வராங்களா? ஓ சரி சரி ஓகேன்பா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த சின்ன கிட்டாச்சி பைப் லைன் தான். எதுக்கு இது சைட்டில் அப்போ ஏதாவது 38 ஏன்னா சத்தமே இல்லை ஓடுது மாப்பு. நல்ல பாம்பு கேட்டம் இருக்குடா. பாரு இதெல்லாம் நிந்த பெட்டு போட்டால் இதாயிர மாட்டேங்குதுமா? இப்போ ஓடு ஓடு. எவ்வளோ சின்ன வண்டி பாருங்க, சத்தமே இல்லை. பிரேக் அழுத்திப்படி போதும். எப்படியெல்லாம் பிளான் பண்ணி இறங்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு அதை கீழே பரம்ப இறக்கிட்டு வண்டி அப்படியே முன்னாடி தள்ளி இறக்குவாங்களா? அப்படியே வண்டி முன்னாடி தள்ளி நோட்டரில் இருக்குது வண்டி. இப்போ இறக்கிட்டான்டா. வேலை முடிஞ்சுது. சூப்பரு. வாவ். அடியில் பொட்டி அடிப்படக்கூடாதுன்னு கீழே வந்து மண்ணை போட்டு அந்த பக்கெட்டு தான் மாற்றணுமா? இதுக்கும் ஒரு சின்ன பக்கெட்டா உள்ள கிடக்குது, எடுக்கிறான். வாவ், எவ்வளோ பெரிய பக்கெட்டு. ஓகேப்பா, பைப் லைன் எடுக்குதான். சின்ன பக்கெட்டு. வண்டியில் சத்தமே இல்லைல்ல. ஜேசிபி இருந்தால் எப்படி ரோட்னு ஓடிட்டு கிடக்கும். உள்ள எதுக்கு கவினி இவ்வளோ மண்ணு கிடக்குது? டெய்லர் அடிபட்டு போயிருன்னு மண்ணு கொட்டி சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறீங்களா? நீ யார் எனக்கு தெரியாதாடா? டேய், அடியில் மண்ணு கொட்டி வேற வச்சுக்கிறாங்க. இந்த மூளை காடி பீஸ் கொடுத்துட்டாங்க, அதனால இடிக்குதுன்னு மட்டத்துக்கு மண்ணை கொட்டி மூளை பீஸ் போட்டிருக்குறாங்க. அதில் இடிக்குதுன்னு சொல்லி மண்ணை கொட்டி நப்பிட்டாங்க. இது கூட தெரியாதாடா நமக்கு? இது அரைக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு மண்ணை கொட்டி மட்டம் பண்ணிவிட்டாங்க. 38 HP தான் இதா? அப்புறம் அந்த இதில் 38ன்னு போட்டுருக்காங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? இது ஜாக்சஸ் 38U போட்டுருக்குறாங்களா? அது இது புது வண்டி. அது 33 வந்து 34 HP நினைக்கிறேன். இது 38 வந்து 50 HP. ஓகே ஓகே. இப்போ பக்கெட்டு கழட்டணும். இதுலேயே எடுக்கலாமா என்ன பைப் லைனு? இது ரொம்ப அகலமாக இருக்கும். அப்படிங்க அப்பா, இந்த பக்கெட்டுக்கே ரொம்ப அகலமா? ஆனால் எப்படி சொல்கிறது, அப்படி சின்னதாக கொப்பல்றதுக்கு
எல்லாம் அழகா. இதோட டூல்ஸ் பாக்ஸா? வாவ். இது வந்து நான் செட்டே வச்சுருக்கேன். அது எங்கடா இருக்குது? இதில் இருக்குது அந்த வண்டி இல்லையா? செட்டு அங்கங்கே பின்னாடி போகிற இங்கே தான் இருக்குது. இங்கே செட்டு நான் அதுக்குள்ளையா? இங்கே சுவிட்ச் பாயிண்ட்டு ரேப் ஸ்பீக்கர் எங்கே இருக்குது செட்டுக்கு? அங்கே பாருங்க. ஆடா அதுதானா? மழை வருது என்ன பண்ணுறது? ஓ அப்போதைக்கு லைன் கொடுத்துக்கிறதா? ஆமாம் செட்டு வேறு மட்டும். ஓ மழையில் நனைஞ்சிருமோ சேஃப்டி. சேஃப்டி தான். என்ன ஒரு மூளை செட்டுடா. இந்த வண்டியில் செட்டு ஆல்ட்ரு. ஏடா யூத்துக்குள்ளே 2 ஸ்பீக்கர் வச்சுருக்கலாம், இங்கே வச்சுருக்கலாம். சாரில் அடிக்குது, அதனால் ஆல்ட்ரு பண்ணணும். பட்டரை கொண்டு போகணும். இது அந்த வண்டியில் எதுவுமே கண்டுருக்க மாட்டியா? அந்த வண்டியில் இதுதான். ஓ இதுக்கு ஒரு சுவிட்ச். அதே தான் அதே. ஏண்டா இது புது டெய்லரா? அந்த வண்டியில் அந்த ஏற்றுறது பெரிய டெய்லர்ல ஏற்றிக்கிறீ? அட மிஷின் ஆக்கலாமா? அதோட இது எவ்வளோ சேர்த்து வருது? அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 5 வருது. இது வந்து 6 வருது. ஓ சரி பைக்கிட்டு கழட்டலாம். இல்லை வரணுமா? இங்கே சொன்ன தான் கழட்டணுமா? என்ன ஆப்ரேட்டர் தூங்குறாரு? அவர் தூங்குறோம். நைட்டு வேலை அதிகமாக செஞ்சுட்டாரா? நைட்டு வேலை போட்டு பின்னி எடுத்துட்டிங்களா நைட்டு வேலை போட்டு? பெரிய வண்டி எங்கே ஓடுது? பெரிய வண்டி லோக்கல் தான். அல்ல எப்படி உங்களுக்கு கிட்டாச்சி லோக்கலில் ஓட்டுற ஆள் நீங்களாக தாண்டா இருப்பீங்க. கிட்டாச்சியே லோக்கலில் ஓட்டி போடுறாங்கடாம்மா. இப்போ இரு பக்கெட்டு மாற்றின வாட்டி இதுனா சும்மா தான் இருக்கும். ரெண்டும் ஜேசிபி மாதிரிலாம் இருக்காது. அஜித் ஓட்டும். அது இவன் வச்சுக்கிற ஜாவியாக இருக்கும். இல்லை வண்டி அது வண்டியோட செட்டாக இருக்கும். அத்தனை ஜாவியாக இருக்குது இந்த வண்டிக்கு. வண்டி ஹிட்டாச்சி ஒன்று, அப்புறம் டிராக்டருக்கு, பென்ட்ரைவ் போட்டுக்கணுமாம்மா. பாட்டு கேட்கலாம். மாப்பிள்ளை அவ்வளோதான் காலி பண்ணி போடுவேன். போட்டு விடுங்களா? அது மாப்பிள்ளை அதுக்கு தாக்குறான். கம்முன்றா மாப்பிள்ளை போட்டுடுங்க. அப்புறம் தெரிவிக்குவா நீ வேண்டாம். இது எந்த சாவி? அங்கே பாருங்க ஹிட்டாச்சின்னு இருக்கான். அது இல்லை அதில் பாரு எல்லாம் அது இவங்க அப்பனோட ஒரு சாவி கொத்துருக்கும் பாரு. வண்டியோட வம்சம் சாவி எல்லாமே இருக்கும். ஜாண்டியர்லேருந்து மகேந்திராவிலேருந்து மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா எந்த வண்டியிலும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் அப்பா வண்டி இப்போ பைக்கு மட்டும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா சிஸ்டம் ஸ்டார்டிங் அதான் முன்னாடி போகிறது. நம்மகிட்ட அதெல்லாம் இருக்குது. அது எப்போ இருந்து இருக்குது? அது போன வருஷம் தான் போட்டேன். இது பிரேக்கரு சாஞ்சி இருக்கிறதுங்கக்கா. அறுக்கலாம். எல்லாம் கத்தையாக தான் கட்ட முடியும், மிஷின்லேயே தான் கட்ட முடியும். அது என்ன கேரேஜ் இல்லை, அது கேரேஜ் இந்தானே நான் ஊத்துறதுன்னு நினைக்கிறேன். டேய் கேரேஜ் நான் ஊத்துறதுல அது இவன் பாரு கால் வைக்கிறதுக்கு அவன் வேணுங்கிறப்ப இதை போட்ட வாட்டி தான் ஓட்டணும். மாப்பிள்ளை கால் வைக்க. ஆமாம் இதை போட்டால் தான் வேணும். இது தூக்கி விட்டா லாக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். இருக்குது ஆனால் யாரும் எடுக்கிறது இல்லை. இதே பின்னு தான் அதுக்குமா சின்ன பைக்கு? ஆமாம் இதே பின்னு தான் அதுக்குமா? ஓ பாரு. ஓ எவ்வளோ ஈஸியாக பைக்கிட்டு மாட்டுறான் பார்த்தியா? ஜேசிபிலாம் சல்ல இதுதான் பெஸ்ட்டு. ஏண்டா அது 2 பேர் வேணும். சட் பண்ணி திருப்ப நீ இறங்கிடா கீழே. மொல்ல ஆட்டு பாரு எந்த பக்கம் ஆக்ஷன் தெரியும். அவன் சொல்ல பாரு ஆக்ஷன் அதிலே போட்டிருக்குமே நான் அன்புகுறியிலே. பெரிய வண்டி மாதிரிலாம் கதா. ஆனால் பெரிய வண்டிக்கு இதுக்கு ஒரே வாட்டமா மாறுதா?
பெரிய வண்டி சைடில் உட்காந்துக்கிறாங்க நடுவில் இருக்குல்ல ஏதோ லாக்கு ஹேண்ட் பிரேக் போட்டுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. போயிட போகுது. அதாவது எதுவும் போகாது. லாக்கு இறக்கினா தான் பாருங்க. மாப்பிள்ள ட்ரைனிங் கொடுக்குறாரு மாப்பிள்ளைக்கு. செட்டா சுத்து தான் கெட்டாச்சு, அப்புறம் கெட்ட செட்டா தான் சுத்தம். ஏன்னா அப்படியே இழுத்து பிடிச்சிதான் கரகரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். கையில பைக்கிட்டு தூக்கி மாட்டிக்கலாம் மாட்டேங்குது. இதையும் அவன் அலைமெண்ட் பார்த்து இறக்குறான் பார்த்தியா? ஏண்டா ஏண்டா பாவைன்னு போட்டால் சொரைனா முளைக்கும். சும்மா பொம்மை தான். கையிலே இழுத்து மாட்டுற ஆள் நீயே தாண்டா இருப்ப. அதுக்கு நான் கொஞ்சம் தூக்கிக்கிட்டாவே ஈஸியாக மாட்டிருக்கலாமே. ஏன்னா மண் ஒட்டிக்காது திருவிண்டு பக்கெட்டில். ஆமாம், அப்படியே லாக் முன்னாடி தள்ளுங்க. இந்த கையை பின்னாடி தூக்குங்க. இருங்க இருங்க, அதில் ஃபுல்லாக நல்லா தள்ளுங்க. சரியா போய் சரியா போய். அது எதுக்கு மாப்பிள்ள? டஸ்ட்டு சூப்பர்ரா. டேய் இவ்வளோ வேறு அப்புறம் தூக்கி மாட்டுறதே. நீ செட்டாக திரும்புதுனே இல்லை, அது மட்டும் திரும்புதில்ல. அதுதான் இந்த ஓரம் பாரெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஆமாம், ஒரு கேமரா இதுதான் கேமராங்க. இந்த செல்லில் பிடிச்சிட்டு அது ஃபோட்டோ எடுத்தேன். அந்த கேமரா 40,000. நிஜமேலுமே கடுகு சிறுதாக்குன்னு பார்க்குறியா? கடுகு சிறுதாலும் காரம் குறையாது. செல்லில் பார்த்தா இதில் பார்க்குறதோட அது அக்யூரேட்டாக தெரியும். மாப்பா நீ எத்தனையோ இடம் ஜேசிபி பக்கெட் மாட்டி விட்டுருப்ப. இவ்வளோ பெரிய வண்டிக்கு பக்கெட் மாற்றிருக்க மாட்டோம். அது எந்த பின்ன? 2 3 2 3 ஒரே பின்னா. இறக்கு லைட்டா இறக்கு, இன்னும் கொஞ்சமா இருக்கு. ஓய் சிம் வைக்கணுமா? இதுக்கு கூட சிம்மா இடுப்பு பக்கெட்டு முழங்கால் வேறு. பக்கெட்டை வைக்கிறாங்களா ஒரு லெவலான இடத்துல வைக்கிற பக்கெட்டை? அதெல்லாம் புது பழக்கம், கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். போதுமா? அப்படியே அப்படிங்கிறாங்களா ஒரு பக்கமாக நிறுத்துறான். நெவுளில் நிறுத்து, கொஞ்சம் நீட்டி நிறுத்திக்கா. சிம் எங்கடா? சிம்மு எங்கடான்னு கேட்டேன். இருப்பா ஜிம்மு வரும். அது எப்படின்னா வேலை அப்படி போனால் எல்லாம் டக்கு டக்குன்னு முடியும்னு. எங்கே போனான்னு தெரில. மெலிசு போடு, நம்மள கொஞ்சம் கேப்பரெலாம் இருக்கட்டும். அதே போடு, அதே தகுதி வை. இல்லை இது வச்சிருங்க. அதான் கரெக்டாக இருக்கும். அது உட்காராது. பக்கெட் ஒன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்குது. உன் கை கொஞ்சம் எந்திரிக்கணும் நம்மள. தட்டுவானா? கவி நம்ம அப்பான்னு சொல்லுங்க. கவி நம்ம அளவுக்கு தெரியும். 900 முருகன் பையன் கவின்ன்றது போய் 33 படி 77 60 4 முருகன் வந்தாங்க. கோபி கோபி எப்படின்னா அது அவங்க அப்போ இங்கே லோக்கலில் டான்னா ஸ்கூலில் காலேஜில் இவன் தானே டானு. இருமாப்பில் ரேம் இறக்கட்டும். இறக்கி விட்றாடி. ஸ்டார்ட் பண்ணாதான் இறங்குமா? எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாதான் ஜேசிபி மாரி அப்போ காக்கு புக்கா
ஹிந்தி மாதிரி அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் பேசினா தான் பொழைக்க முடியும். இல்லை அதை பற்றி தெரியல, இந்த காலத்தில் உஷாராக பேசினா தானே ஐயா. அப்போ அந்த பக்கெட்டை கொஞ்சம் கீழே அழுத்தினா அக்யூட் பார்க்குற இது இப்படி தான் அழுத்தி மாட்டுறது. பெரிய கிட்டாச்சு அந்த பக்கெட்டு நினப்பு, வேற ஒன்றும் இல்லை. அது ஆட்ட முடியாது. அத்தோட என்னடா இது சும்மா தானே கிடக்குதா? தாத்தா பெரிய பக்கெட் நினப்பு வந்துருச்சு. சும்மா இது எதுவுமே தேவைப்படாதா? அது 2 வைக்க முடியாது. மெலிசு இருக்க பாருண்ணா. இல்லை அந்த பக்கம் போகிறதானுமா? இல்லைங்கக்கா, அது இருக்குதா? ஓகேவா? அந்த பழைய சிம்மையும் அந்த மெலிசிமையும் வை நம்ம. சிம்மு இது பெண்டுண்ணா, அதனால தான் உட்கார முடியும். சேர்த்த பெண்டு அது உள்ள ஸ்டெப்பில் வளைஞ்சி போச்சு. இல்லை வேறு பாருங்க, நிறைய இருக்குது. நிறையா இருக்குது. வேணுங்கிற அளவு பொறுக்கி வச்சு பார்த்துட்டுருங்க. ஒன்று போடுங்களா? ஒன்றே போடு. காடி ஒன்று சுகராக போட்டு அடித்தா. இந்தானே வந்துருச்சு. அவ்வளோதான். இங்கே கடிக்காதாடா? அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான். இது கொஞ்சம் ஏன்னா உள்ளே போகுதுடா. இல்லை போய் இங்கே கடிச்சிக்குது. இந்த இடத்துல கடிச்சிக்குது. ஸ்டெப் இருக்குது. இன்னும் இப்படி போடணுமா? இதை தாண்டா உங்கள்கிட்ட அப்புறம் கேட்டோம். இன்னும் எப்படி போகணும்? வேலை செய்யாதுன்னு சொல்கிற ஓனர் எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? அது ஓனரு வித்தியாசமாக யோசிப்பார். இது வந்து கட்டணும். இருக்காது மண்ணேறும். இதே பக்கெட் இந்த வாட்டரில் தான் தூக்குது. இது மேலே ஃபுல்லாக மண்ணு கொட்டும். அதில் ஃபுல்லாக அரைக்கி முடிஞ்சு போயிடும். அதனால் கட்டி போடுவாங்க. வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். இன்னொரு சுற்று போடு. அப்படியே முடிச்சு போட்டு அவ்வளோதான். முடிச்சு போட்டு அதே மாதிரி நாளையும் கட்டிவிட்டா மண்ணு கொட்டாது. நாளைக்கு இன்னொன்று தான் இருக்குது. இதுக்கு தேவை இல்லையா? அதுக்கு 4 தான். 2 தான் கட்டிருந்துச்சு முன்ன. அப்போ 2 தான். ஏய் சுடவரா பக்கமாக நிறுத்துற வண்டி. வாட்ஸ் ரீடிங்கை நோட் பண்ணி போய் வேலை செய்யும். ரீடிங்கை நோட் பண்ண தெரியல. அப்படியே நோட் பண்ணு. அப்போ ஓட்டு ஏயா யாருக்கிட்ட போய் போ. அதெல்லாம் நீ எந்த இடத்துல போய் எந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற? டைம்லாம் கரெக்டாக கன் மாதிரி இருக்கும். அப்பலாம் எடுத்துகிட்டோம். நம்ம அப்படியே போயிடலாம். ஓகேப்பா, அதான் நல்ல ஒரு கிடைச்சிருச்சு. ஏய் அதெல்லாம் நான் போன வாட்டி வைய. ஆஹா நாட் அலோடு. வேகமாவா கேளுதா? அவர் வர இருப்பார் ஆப்ரேட்டர். இதெல்லாம் வேகமாக போனால் மோட்ரு போயிடும்னு நினைக்கிறேன். இது மோட்டர் தான் நம்ம நம்மளுக்கு இருக்குது. நம்ம பவர் ஸ்டேரிங் மோட்டர் இருக்குதுல்ல, அது மாதிரி மோட்டர் தான். அவ்வளோதான் ஸ்பீடா? இப்போ வேகமாக போகுது. என்னமோ ஆகி போயிரு. நான் கட் ஆகி போயிரு. நான் ஓகே அன்பா பாருங்க, இவ்வளோ வரப்பில் இவ்வளோ அசால்ட்டே.
மாப்பிள்ள நாம ஒன்று இப்படி வாங்க விளையாண்டுட்டு இருக்கலாம்டா. அவன் அவன் ஆப்ரேட்டர் மாதிரியே ஓட்டுறான். ஆப்ரேட்டர் மாதிரியே ஓட்டுறான். பாரு பாரு. நல்லா கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஏயா அவனே பழகிட்டானா? சரி சரி. ஏற்ற நமக்கு வேட்டு வச்சுட்டு அதுவும் காட்டுதான். அது தடத்தை அப்புறம் எடுத்துக்கா, வரப்புல இருந்து எடுத்துக்கா. ஆப்ரேட்டர் வர சொல்றா. தெரியலையே, அங்கிருந்து எடுத்துருந்தா ஒரே ரோட்டாக போயிடணும்ல. அதுங்காட்டி அவங்க வந்துட்டாங்கன்னா கூட ஒட்டி பண்ண முடியும். ஓ கவினை சென்டர் பண்ணிக்கா. இந்த நடு சென்டரில் போட்டுக்கிற மாதிரி. இது இது வந்து மழை பெஞ்சா ஒரு மழை பெஞ்சா கூட வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போயிடலாம். சரி எப்படியோ ஒன்று எடுக்கட்டும் விடுங்க, வரட்டும். அவங்க வராது எங்கே போயிடுவாங்க, வந்து தானே. அதான் இதெல்லாம் ஓரளவுக்கு எதுக்குன்னு சொன்ன மாதிரி. நீங்கள் எதுக்கு வம்பு, மழை வரங்காட்டி எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. தெரியல அது எவ்வளோ எடுக்கிறீங்க, எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. ஏய் எத்தனை அடிடா? 3 அடியா? ஆ போடு. இதெல்லாம் எவ்வளோன்னு. ஆனால் நம்ம பைக்கில் நிற்கிற மாதிரி இறங்கி குளியில் நிற்க முடியாது. ஏன் நம்மள இறங்கி நிற்க முடியாது தானே. ஆள் பைப்பு ஒட்டி அப்படியே உள்ள தூக்கி போட்டுருணும். ஏவா கிட்டாச்சிக்காரரை சுற்றி சுற்றி அடித்தா ஒரு நாயம் உண்டு. என்ன சுற்றி சுற்றி எடுக்க சொல்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் கூட பரவாயில்ல. எந்த சத்தமே இல்லாத அடி கொடுக்குது. பார்க்கறதுக்கு பைக்கிட்டு அப்படி தான் ப்ரோ இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதுலேயும் ஆள் உள்ளே இறங்கலாம் ப்ரோ. அகலமாக தான் இருக்குது. பைக்கிட்டு தான் துருவி இருக்குது. என்ன எந்த சந்து குந்தாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துடலாம். இதே நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது நமக்கு. ஆமாம் 30 லட்ச ரூபா நினைக்கிறேன். 27 லட்ச ரூபாயா 26 லட்ச ரூபாயா. இது வந்ததில் தான் நம்மளை பெரிய ஜேசிபி காரெலாம் அதிகம் கூப்பிட்றதில்ல யாரும். வேறு சும்மா இருக்கிற மாதிரி இருந்து போகுது. ஈரமா ஈரம் சதச்சதன். பக்கெட்டில் வேறு ஒட்டாத ஒட்டிக்குது. நவத்துறது ஈஸி இல்லை. டே பசிக்குதாண்டா. டே அது காலையில் சாப்பாடு, காலையில் சாப்பாடு. ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகுது. ஆனால் ஜேசிபியில் இந்த அளவுக்கு வாட்டம் போட்டு எடுக்க முடியாது ப்ரோ. நான் இப்போ அதுதான் பிரச்சனை. இது மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. ஜேசிபியில் வந்து முன்னாடி பக்கெட்டை தூக்கணும், டெம்ப்ரேச்சரை தூக்கணும், ஏகப்பட்ட வேலை. இதில் வந்து அந்த வேலையே கிடையாது. அப்படியே நவுத்திக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஓட்டி பழகிட்டா ஜேசிபியோட கிட்டாச்சு தான் அவ்வளோ ஈஸி. ஜேசிபியில் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் சைடு பார்க்கணும். இதில் என்ன அது அந்த இடத்துல ஏறிச்சு போயிரு, அந்த இடத்துல இவன் இன்னும் பூமை கீழே இறக்கி கொண்டு வந்துடுவான். இன்னும் ஃப்ரீயாக இருந்திருக்கும்.
இல்லைன்னா முன்னாடி அப்படியே கொடராமத்தி கமுந்து போயிடும் புடக்கணும் கரப்பாம்பூச்சி மாதிரி கமுந்து போயிடும். அதுதான் அது மாதிரி இடத்த மட்டும் இதை பார்த்துக்கிட்டா போதும். அதுதான் ஈர மண்ணு மாப்பிள்ளைங்களாம். ஆனால் சத்தமே இல்லாத ஓடுது மாப்பிள்ள. பக்கத்து காட்டில் போய் நின்னோம்னா கூட இது சத்தம் கேட்காது ப்ரோ. எப்படி என்ஜின் ரொம்ப சைலண்டாக ஓடிட்டு இருக்குது, சத்தமே இல்லாத பூச்சாட்டம். ஓகே அன்பா, இந்த குட்டி கிட்டாச்சு எப்படி உங்களுக்கு மண் எழுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். டாட்டா 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 இது என்ன கம்பெனி? ஜாக்ஸஸ் 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 இல்லைம்மாப்பா, அதான் ஜாக்ஸஸ் 380. இது நிறைய பெரிய கிட்டாச்சில் இருக்குது அது பேர். அது ஏதோ இதில் ஒரு ஃபெசிலிட்டிஸ்னால் என்னன்னு தெரிலன்னு கொடுத்துருக்குறாங்க, நிறைய இருக்குது. நான் ஓட்டி பழகிட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் பொழுதுனையும் ஓட்டுறதுக்கு செட் ஆகுது. நம்ம ட்ராக்டர் கூட அங்கங்கே ஓட்டுறோம், இது அப்படி இல்லை, ஒரே சைட்டில் கிடையாது. இது இப்படியே தான் சார். ஆனால் சத்தம் இல்லைப்பா, பெரிய கிட்டாச்சி கூட கரகரன்னு சத்தம் வரும், இது மாதிரி சத்தமே இல்லை. அது ஓடு புதுசு. புதுசு 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 கண்ணா புதுசு. எல்லாம் தென்னை மரத்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 1200 ஜேசிபி ரேட்டே வாங்குறாங்க. வாங்கினாலும் ரிஸ்கான இடம், சின்ன சின்ன இடம் இதெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது காடு நல்லா ஈரக்காடுக்கு இதுக்கும் அருமையாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மாப்பிள்ளை பாருங்க காட்டு அந்தானே உக்காந்துக்கா. உட்கார்ற இடத்த பார்த்தீங்களா ப்ரோ? டீசல் மணிக்கு எவ்வளோ போகும்? இது அரசு வச்சுருந்தா சொல்லுங்கள். மணிக்கு 2 லிட்டரா 2 லிட்டரா? அது உக்காரதுக்குனே அந்த இடமா? ஓ மாப்பிள்ளை சுட்டுப்பட போகுதுடா, மாப்பிள்ளை சுட்டுப்பட போகுது பார்த்து. கொதிக்கிறப்ப இறங்கிக்கா. நான் அப்படியே விட்டா வண்டி புது வண்டி ப்ரோ. இப்போ தான் வந்து ஒரு 100 மணி நேரமாக நம்ம ஓடி இருக்குது வண்டி. ஃப்ரெஷ் பீஸ் ஏன்னா இதே இந்த ரேட்டுக்கு விற்கிது. ஆனால் ஒரு சின்ன சின்ன இடத்துல வேலை செய்கிறதுக்கு இது பெஸ்ட்டு. இப்போ ஜேசிபிலாம் போயிட்டு திறப்புறதுக்கே இடம் இல்லாத இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். நவுத்துறது இது எல்லாமே ஈஸி. வேறு அப்படியே முன்னாடி நவுத்திக்கிறான், எடுத்துக்கிறான். எடுத்தாச்சுன்னு ஃபோன் பண்ணுங்கக்கா, அப்போ தான் வருவாங்க. அதே மாதிரி வண்டி பின்னாடி போகாத இருக்கிறதுக்கு அந்தான பாருங்கள், அந்த பரம்பு வந்து ஸ்டெபிலைசர் மாதிரி போட்டுக்குவாங்க. அது போட்டுக்கிட்டால் வண்டி பின்னாடி போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 அடி தான் ப்ரோ நான் வந்துருக்கிறேன். வண்டியோட சவுண்டு பார்த்தீங்களா? ஆஸ்கோர் ரொம்ப கம்மி, 38 HP தான். ஆனால் எவ்வளோ சைலண்டாக எல்லாம் ஓடுது. இன்னும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வண்டி திறமை மோத இடிக்கும். இப்போ வந்து ஏகத்துக்கும் வந்து எப்படி சொல்கிறது, இந்த இது மட்டத்துக்குள்ளேயே, அதாவது ட்ராக் இருக்குதுல்ல, ட்ராக் மட்டத்துக்குள்ளேயே ரவுண்ட் பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க, ஆல்ட்ரு பண்ணி குறைச்சிட்டாங்க. இதுலேயும் அப்படி தான். ஜேசிபியில் வந்துருக்குதுல மினி கிட்டாச்சு, அதுலேயும் அப்படி தான். எங்கள் சைடு ஒரு 5-6 வண்டி வந்துச்சு ப்ரோ இது மாதிரி. இது வந்ததுலேருந்து பெரிய ஜேசிபிக்கெல்லாம் கொஞ்சம் அதிக வேலை யாரும் கூப்பிட்றதில்ல. இவன் பாரு திரும்பி வந்து நேரம் எடுத்து போகிறது. சூப்பராக இருக்குதுல்ல, ரவுண்ட் அடிச்சுட்டு மாப்பிள்ளை யாரோ ஏறி உட்காந்துட்டு பிடிச்சிச்சு, நல்லா இருக்குதுல்ல. ஆனால் புதுசாக உட்காந்தா கிறுகிறுன்னு வரும். அது ஓட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நம்மளாம் கிறுகிறுன்னு வரும். என் தம்பி இதுதான் ப்ரோ போடுறனாப்ல, ஆனால் எப்போ போடுறா அப்படின்னு தெரில. ஆனால்
இது மாதிரி வண்டி ஒரு மினி கிட்டாச்சு போகிறேன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எப்போ போகிறோன்னு தெரியல. ஓட்டிக்கிச்சா மண்ணு வேறு ஓட்டிக்கிச்சு. இது ஈரம் மண் ப்ரோ. இதெல்லாம் வந்து வயக்காடு பற்ற, அதனால் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால எல்லாம் மண் ஒட்டுது. டங்கு 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 டங்கு. இந்த ஈரமண்ணில் இது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச விளையாட்டுக்குதே. அக்கா அது என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் வேணாம். கரெக்டாக இருக்கும். வர காயா மண்ணு காஞ்சிருந்தா சூப்பராக இருக்கும் ப்ரோ. பாருங்க, வரமண்ணுனால கொட்டவே மாட்டேங்குது. ஒரு கொத்து போடு. அந்த தென்னை மரத்து வேறு பக்கம் கொத்து. கொத்து. அது டைட்டில் கொட்டினா தான் கொட்டும். கேரேஜ் இப்போ எடுத்து அந்தானை போட்டுட்டாப்புல தோசை. அந்தானை போட்டுட்டா அல்றதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கு. இது அப்படியே இதுக்குள்ளேயே திரும்பிக்க மாட்டேங்குது. அந்த பழைய வண்டி வெளியே வரும் தானே, ரெண்டுமே உள்ளதாக இருக்குமா? கரெக்டாக அந்த இதுக்குள்ளேயே இருக்குது, வெளியிலே முட்டிக்கிட்டே வரலையே. அதாங்க நம்ம ஆப்ரேட்டர் பார்த்துக்கோங்க. நாம் எந்த ஆப்ரேட்டர்? ஓனர். ஆப்ரேட்டரில் ஓனர். சாரி சாரி சார், நாம் எந்த ஓனர் தான். இந்த மண் ஈரமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா சூப்பராக எடுக்கலாம். போயிருக்கலாம். கிட்ட போயிருக்கலாம். கேமரா நான் திருப்பவே தெரியல, நீயே திருப்பிக்க. மாப்பிள வண்டி பற்றி இல்லை, அப்புறம் எங்கள் பையன் ஏமாந்து போயிடுவான். ஓகேன்பா, அவ்வளோதான். நாங்களும் போயிட்டு வேலையை பார்க்கலாம். குட்டிக்கிட்டாச்சு இந்த ஓடுறத பார்க்கலான்னு ஒரு ஐடியா.
வந்தோம், நாமளும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஆனால் வந்து ஜேசிபியோட கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும். பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஓட்டலான்னு ஒரு ஐடியா வாட்டுக்குது. ஆனால் வண்டி சத்தமே இல்லாத ஓடுவது, அதே மண்ணியாக ஓடி வேகமே இல்லாத. இதில் வேறு ஈரமண் வேறு அடிக்கடிக்கு போய் மாட்டிக்குது, அதுதான் பிரச்சனையே. வர மண்ணாக இருந்தால் பரவாயில்ல, ஈரமண்ணுக்கு எதுக்கு அப்படியே மாட்டிக்கிட்டு. இதே ஜேசிபியாக இருந்தால் அடிக்கலாம் டனார்னு. இது சின்ன கிட்டாச்சு. ஆனால் மணிக்கு ஒரு 2.5 லிட்டர் டீசல் போகும் ப்ரோ, அவ்வளோதான். ஆனால் டீசல் மைலேஜ்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து ஓட்டணும், ஓட்டி கிராக்கி பிடிச்சி ஓட்டி இன்றைக்கி 10 ரூபா மீதி பண்ணுறதுன்னா நினச்சி பாருங்க. இன்றைக்கி இது 25 லட்ச ரூபாய் 26 லட்ச ரூபாய் நம்ம வருதோம். புது வண்டி இவ்வளோ பணம் போட்டு வாங்கி நாம் 10 ரூபா சம்பாதிக்காட்டி எவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு சின்ன வேலை, இந்த வீதிக்குள்ளே போய் எடுக்கிறது, இந்த தடம் சின்ன தடத்தில் போய் மண்ணெளி போடணும் அப்படிங்கிறதுலாம் இது வந்து அருமையான வண்டி. ஊடி அடிக்கிறது இதெல்லாம் விட்டால் அருமையாக எடுத்துகிட்டு வந்துடும். மாப்பிள்ளை வேறு உட்காந்துக்கிட்டான், வாடானா இருமாம்மான்னு சதவீடு கழிச்சு வரான் அப்படிமா. அங்காட்டி பைப் லைன் போடுற கான்ட்ராக்டுக்காரர் நான் வரலையாம் ப்ரோ. அதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா நம்ம படப்ப போகிறோம். ஆப்ரேட்டர் கேட்டால் ஓனர் ஓட்டம் சும்மாதான் ஏமாற்றிட்டு இருக்கிறானாச்சு, அது ஒரு ஓட்டம் அப்படிங்கிறாப்புல. அவர் பிஸியாகிறாரு, தேங்காய் சாப்பிட்டு இருக்கிறாரு ஆப்ரேட்டர். ஓப்பா இந்த வெயில் வேறு போட்டு தாட்டு ப்ரோ. இன்னொரு 20 அடி போயிட்டா வந்து வச்சுக்காங்க, அது சுத்தமாக சவுண்டே கேட்காது. அப்படியே சைலண்டாக அமைதியாக ஓடிட்டு வேற மண்ணு மாட்டிக்கிது, டமுக்கு நான் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த வேர்லேயே கொட்டு. பாருங்க மண்ணை கொட்டிட்டு இப்பதான் கொட்டுறான். ஆனால் கிட்டாச்சியை பொறுத்தவரையிலும் ஓட்டுறது ரொம்ப ஈஸி தான் ப்ரோ. பழகிட்டா வச்சுக்காங்க, லிவர் கை சாப்பையே வலிக்காது, ஓரளவுக்கு அப்படியே ஃப்ரீயாக ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஜேசி கூட லிவர்லாம் டைட்டாக இருக்கும், ஆனால் கிட்டாச்சி வந்து லிவர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அதையே கேட்டால் நாங்கள் எங்கள் கிட்டாச்சியில் ஆப்ரேட்டரு எங்கப்பா போர் அடிக்குது, என்ன மட்டும் தான் குறுகுறுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனி முருகன் இறக்கும் வருஷம் ப்ரோ. 2 ஜேசிபி, 2 கிட்டாச்சி, பெரிய கிட்டாச்சி, 2 சின்ன கிட்டாச்சி, 4 டிராக்டர், 5 டிராக்டர் என்னமோ இருக்குது. ஆனால் பெரிய கம்பெனி. இது வலின்னா வந்து மாட்டினோம். சரி நமக்கும் நாளைக்கு எதுவும் வீடியோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க குறுன்னு ஓட்டிகிட்டே இருக்கிறோம். இந்த மண் மாட்டெல்லாம் வேலை படப்படன்னு ஆகும். இந்த மண் வேறு எல்லாம் மாட்டிக்குது. இப்படி அது எதுக்கு அந்த பரம்புனா பிடிச்சி இழக்கும் போது முன்னாடி வலிக்கிட்டு வராதங்கிறது ஒசரம். மட்டை கெட்ட எதுவுமே அந்த கதையை போட்டு ஓகேன்பா. மாப்பிள்ளை ஓட்டிட்டு வரட்டும். சரி மாப்பிள்ளைல பங்காளி ஓட்டிட்டு வரட்டுங்க. நானும் அஜித்தும் போயிட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிற வேலை சின்ன வேலையை போய் சேரும்போது
இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேக்கரு என்னென்ன அம்சம் இந்த வண்டியில் வந்துருச்சுங்கிறீங்க. சின்ன வேலைலாம் பெஸ்ட்டு ப்ரோ. இந்த வண்டியில் உங்கள் ஏரியா பக்கம் இருக்குதா? மணிக்கு என்ன ரேட்டு வாங்குறாங்க? இங்கே வந்து 1200 வாங்குறாங்க ப்ரோ. அவங்க உங்கள் ஏரியா பக்கம்லாம் இந்த வண்டிக்கு என்ன ரேட்டு ஓடுது என்ன கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. என்ன அதெல்லாம் ஓட்டமாக சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஓட்டமாக சூப்பராக இருக்கும். பக்கெட்டு மண்ணே வெளியே வராது. கல் ஒன்று எடுத்துகிட்டு போயிரு பெருசா. அந்த கீழே ஓட்டமாக கல் ஒன்று நல்லா உருட்டிட்டு போயிரு. அப்பப்போ தட்டிக்கா. இது ஆகாதாங்களாம் எங்கேயும் தட்டுறது கடை இருக்காது. கல் ஒன்று கொண்டு போய் கிட்ட வச்சுக்கணுங்கக்கா. அப்பப்போ பக்கெட்டில் ஒட்டிக்கும். ஒரு தட்டி தட்டிவிட்டு அள்ளிவிட்டு திரும்பி கல்லை கிட்டே இழுத்துக்கிட்டே போயிடணும். கூடையே இழுத்துக்கிட்டு போயிடணும். இவ்வளோ ஈரமாகுது இங்கத்த மண். இதெல்லாம் தண்ணி விட்டா அப்படியே கிடக்கும். எப்படி ஆடாது? அப்படி ஆட்டினா தான் கொட்டணும், இல்லைன்னா கொட்டவே கொட்டாது. நான் கிளம்புறேங்க்கா. ஓய் எங்களை போய் வேலைக்கு போய் பார்க்க குட்டி வண்டியை பார்க்கும். இங்கேயே ஐக்கிய ஆகிட்டான். வாடா போகலாங்கிறேன். கொண்டாந்து விடவும் குட்டி வண்டி மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறான். மாப்பிள்ள அடியில் வேற வெந்து போயிட போகுதுமா. இப்போ அந்தளவு சூடாகலையா? இந்த குப்பாடுறதுக்கு இது மாதிரி பைப் லைன் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்துங்க ஈஸியாக இல்லுது. ஆனால் ஈரம் மண்ணாக எல்லாம் இருந்தாச்சுங்க இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஈரம் மண்ணாக போயிடுச்சு. இதை எடுத்து பைப் லைன் போடுறதுக்கு நான் இன்னும் அப்பொழுது பண்ணி போடுவாங்க. நாங்கள் போய் பார்க்குறோம். சரி வாமாப்பில் போகலாம் போகலாம். நீ தான் ஒயரிங் பண்ணுங்கிறியா? அது போயிட்டு வேறு வேலை தான் செய்ய போகிறேன். எங்கே அதை பண்ண போகிறான்? டோசிங்கையும் பண்ணிக்கலாம் ப்ரோ. இதில் அவர் முன்னாடி பரம்பல எப்படி அதெல்லாம் பக்கெட்டில் நிறைய மண் வச்சுருக்குறீங்க. ஆமாடா கடைசி வரலாம் எடுக்காதீங்க. அது அப்படியே இருக்கட்டும் உள்ளேயே. அந்த மண்ணை கூட கோட்டையை கட்ட முடியும். ஒரு சட்டி வராது. இதை வேற தூக்கிட்டு போறங்கிறது வீட்டுக்கு அரசமலையம். பக்கெட்டு பார்க்கறதுக்கு சின்ன பக்கெட்டு தான் ப்ரோ. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜேசிபியில் எடுக்கிற பக்கெட்டு மாதிரி அகலமாக உழுவுது. பக்கெட்டை வச்சு நமக்கு எடை போடக்கூடாது. பக்கெட்டு சின்னதாக இருந்தாலும் எப்படி சொல்கிறது நல்லா அகலமாக உழுவுது. நல்லா ஆளுக்கு இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு. மண்ணு ஈரம் அதுதான் பிரச்சனை. காலேஜ் போயிட்டு இருந்தான். ஓனரு ஆப்ரேட்டர் வரலன்னு சொல்லி ஓனரே களத்தில் இறங்கிட்டானா பார்த்துக்காங்க. ஆப்ரேட்டர் வர அன்னைக்கு இவர் காலேஜ் போயிடுவார். ஆப்ரேட்டர் வராத அன்னைக்கு ஓனர் ஓட்டிக்குவார். பார்த்துக்காங்க எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜேசிபி மாதிரி இது டெம்பரேச்சர் போடுறதால பக்கெட்டு போடுறதால
சிம்பிள் வேலை. ஆனால் வந்து இது இவ்வளோ பணம் போட்டு எடுக்கிறது ட்ரேக்டர்லேயே மவுண்டட் பண்ணிடலாம் மாட்டேது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இது வந்து இதுக்குன்னே வர வண்டி அள்ளுறது, குப்பை அள்ளுறதுக்கு, இது மாதிரி பைப் லைன் எடுக்கிறதுக்கு, ஒரு வீதியில் இப்போ டவுன்லலாம் வீதிகளை ஒரு சந்துக்குள்ளே ஓட்டுறதுக்கு, அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சின்ன கிட்டாச்சி தான் பெஸ்ட்டு. ஓகேன்பா, அவ்வளோதான். ஓட்டி போயிட்டோம், நாமளும் போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். போலாமா மாப்பிள்ள? ஓகேன்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு வீடியோவில் சந்திப்போம். ஒரு ஃபேன் வாங்கி வச்சுக்கா, சூப்பராக இருக்கும் உங்களுக்குலாம். இதுக்கு வச்சுக்கா வந்து ஒரு நாள் எங்களுக்கு பாரு எப்படி இதுண்ணா. அது மாதிரி இது கரெக்டாக இடம் இருக்குது, வச்சுக்கலாம். எல்லா வண்டியும் வைக்கலாம், எல்லாம் பிளேட்டு வச்சு வெல்டு வச்சு. போலாமா மாப்பிள்ள? கொஞ்சம் சட்டு மாட்டிச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஷட்டு மாட்டிச்சு ஓட்டு சட்டு. இங்கெல்லாம் நொதன வந்துருச்சுமா. இப்போ அங்கே மட்டும் சட்டு மாட்டிச்சு. பார்க்கலாம். சரி ஆப்ரேட்டர் பாய், வேலைக்குது. நீ ஓட்டு ஃபஸ்ட்டு சோறு அப்புறம் வாங்கிக்கலாம். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இது இன்றைக்கி நைட்டு பொழுதுனைக்கும் ஓட்டுவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. வெடி ஓட்டினா கூட முடியாது. ஏன்னா இங்கே போட்டு கீழெல்லாம் பை போட்டு வச்சுக்கிறாங்க. அது எல்லாம் முடிக்கிறதுக்கு நைட் ஆகி போயிடும். நானும் மாப்பிள்ளையும் இங்கேயே இருந்தோம்னா இங்கே பொழப்புக்கு டனார் ஆயிரும். நாங்கள் போயிட்டு ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம். அடா மாப்பிள்ள போகலாம். வா வா, டைம் நீ போய் வண்டியில் போய் உக்காந்துக்கிட்ட பூனைக்குட்டியாட்ட. சோறு ஏண்டா 2வது வேலை சோறு அதுங்காட்டியுமா? முதல் வேலையை முடியல. ஓகேன்பா, நாளைக்கு வேற ஒரு வீடு. பாய்.